ஏதாவது பேசுன இருக்கிற கோவத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. திட்டம் போட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆறுதலா சொல்லிட்டு இருக்க. உன் பொண்ண வச்சு என் பொண்ண கொல்ற அளவுக்கு பிளான் பண்ணிட்டு பெத்த பொண்ணு மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லி டிராமாவா பண்ணிட்டு இருக்க. கொன்றுவேன் உங்களெல்லாம். அத்தை, ஏன் இப்படி அபாண்டமா பழி சுமத்துறீங்க? நாங்க ஏன் ஷாலினியை கொல்ல நினைக்கணும்? எப்படி உங்களால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுதுன்னே எனக்கு தெரியல. நாங்க சொல்ற எதையுமே நீங்க நம்பவே மாட்டீங்களா? ஏற்கனவே எங்க மேல கோவமா இருக்கீங்கங்கறதுனால நாங்க சொல்ற உண்மையை உங்களால ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. அதான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. வார்த்தைக்கு வார்த்தை நாங்க தான் ஷாலினியை கொல்ல பார்த்தோம்னா எப்படி சொல்றீங்க? அவ என் தம்பி பொண்டாட்டி, எங்க வீட்டு மருமக. அவ மேல நாங்கெல்லாம் எவ்வளவு பாசம் வச்சிருக்கோன்னு ஷாலினிக்கும் நல்லா தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கலன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. விக்னேஷ், நீங்களாவது நாங்க சொல்றத நம்புங்க. இதெல்லாம் எதிர்பாராம நடந்தது. விட்டா நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் தங்கச்சியே தான் போய் தற்கொலை பண்ணி பார்த்தான்னு சொல்லி ஷாலினி மேலேயே பழிய போடுவீங்களா? ஐயோ, மனசாட்சி இல்ல உங்களுக்குலாம்? எல்லாரும் அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க. அதானே அடிபட்டு கிடக்கிறது ஏன் தங்கச்சி இல்ல, உங்களுக்கு என்ன? இதே உங்க தங்கச்சிக்கோ உங்க அண்ணன் தம்பிக்கோ ஏதாவது நடந்ததா அப்படி துடிச்சிருப்பீங்கல்ல? இதே உங்க தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா அதுக்கு காரணம் நாங்களா இருந்தா இப்படித்தான் நீங்க பொறுமையா பேசிட்டு இருப்பீங்களா? அப்படியே உங்க அண்ணன் தங்கச்சி தம்பி எல்லா குடும்பமா சேர்ந்து எங்களை என்னெல்லாம் பேசிருப்பீங்க. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்குலாம் அடிக்கிறேன் உதைக்கிறேன்னு இந்த ஆள் வந்திருப்பாரு. உங்க தம்பி அரெஸ்ட் பண்றேன்னு போலீஸோட வந்திருக்க மாட்டா? இதே நாங்க ஏதாவது பண்ணிருந்தா அப்படியே ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணிடுவீங்க. அதே நீங்க ஏதாவது பண்ணி நாங்க ஏதாவது குத்தம் சொல்லிட்டா அப்படியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி மூடி மறைச்சிருவீங்க. அப்படித்தானே? எப்படி இந்த மாதிரிலாம் உங்களால யோசிக்க முடியுது? என்ன மனுஷங்க நீங்கலாம்? இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க. மாப்பிள்ள, அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்களாவது நிலைமைய புரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு பார்த்தா நீங்களும் இப்படி பேசுறீங்களே. இங்க பாருங்க, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. அப்புறம் யார் என்னன்னு பார்க்க மாட்டேன். ஏதாவது பேசிட போறேன். உங்க வேலையை பார்த்துட்டு ஒதுங்கி போயிடுங்க. அவர் என் பெரியப்பா, மரியாதையா பேசுங்க. என்னடி மரியாதை கொடுத்து பேசணும்? என் பொண்ணை கொல்ல பார்த்த உங்களுக்கு மரியாதை தான் ஒரு கேடா? என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உங்ககிட்ட எல்லாம் இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதே தப்பு. ஹாஸ்பிட்டல் ஆச்சே, என் பொண்ணு அங்க மூச்சு பேச்சு எல்லாம் கிடக்குறாளேன்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னும் உங்களை சும்மா விட்டு வச்சிருக்கேன். என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆகட்டும், சத்தியமா சொல்றேன். உங்களை எந்த நிலைமைக்கு ஆளாக்குறேன்னு மட்டும் பாருங்க. உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஒண்ணு இல்லாம ஆக்குறேன். என்னங்க விட்டா ஓட பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ ஷாலினிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்றதுக்காக தான் நாங்க பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க பொறுத்து போனோம்னா நீங்க ஓட பேசுறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் உங்ககிட்ட நியாயம் கேட்டா உடனே வச்சு மிரட்டுறியா நீ? இதுக்கெல்லாம் பயந்து உங்களை சும்மா விட்டுருவேன் மட்டும் நினைக்காத. இந்த ரவுடி தனத்தை எல்லாம் வேற எங்கேயாவது காமி. அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். இது பாருங்க, என் புருஷனை ரவுடி கவுடின்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க பேசுறது தப்பு, நியாயம் பேசினா உடனே ரவுடின்னு சொல்லிடுவீங்களா? நீங்க பேசுறதெல்லாம் மட்டும் சரியா? குடும்பத்தையே ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன், கொண்டுடுவேன். நீங்க வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களை எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஐயோ தனு, நீயும் கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க பேசாம இருங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இவர என்னமோ ரவுடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தனு விடு தனு. ஏய், உண்மையை சொன்னா கோவம் வருது அவனுக்கு. ஆண்டி, உன் புருஷன் இதுக்கு முன்னாடி கலெக்டராவா இருந்தா? ஊர்ல இல்லாத ரவுடித்தனத்தையும் பொறுக்கித்தனத்தையும் பண்ணிட்டு இருந்தவன் தானே அவன். என்னமோ இல்லாதத சொல்ற மாதிரி கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வருதோ? இத பாருங்க, வாய கிழிச்சிருவ சொல்லிட்டேன். என்னடி ரவுடி பையன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறியா நீ? இத பாருங்க, இப்ப தேவையில்லாம எதுக்கு பிரச்சனையை வளர்க்குறீங்க? இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இத பேசுறதுக்கான நேரமோ இடமோ இது கிடையாது. ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரியே நிலவரம் கலவரமாகி பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சே. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இதுங்க அடிச்சுக்கிட்டு நாரத அந்த மீனாட்சி அம்மா பாத்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு குடும்பமானு
தூணு காரி துப்பிட்டு கல்யாணமே வேண்டான்னு பாதியிலே போயிடுவாங்க. முதல்ல இந்த விஷயத்த சொல்லி அவங்கள வர வைக்கணும். வச்சிருவோம். ஆ. ம், ம். எங்க கோயில்ல பத்திரிக்கை வச்சு பூஜை பண்ண கையோட விறுவிறுன்னு நம்ம சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சம்பந்தி வீட்டுக்கும் தர்மலிங்க அண்ணன் வீட்டுக்கும் முதல்ல பத்திரிக்கை வச்சிருவோம். சரிம்மா. ஐயோ யாரும் தெரியலங்க போனு. வடிவு. ஹலோ ஹலோ மீனாட்சிமா, நான் வடிவு பேசுறேன். ஐயோ நாங்க இப்பதான் நானும் அவரும் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆ? எங்களை பத்தியா? என்ன விஷயம்? இல்ல கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு வரலான்னு பேசிட்டு இருந்தோம். பார்த்தா நீங்களே போன் பண்ணிட்டு இருக்கீங்க. நிக்க போற கல்யாணத்துக்கு பத்திரிக்கை ஒரு கேடு. ஹலோ ஹலோ வடிவு லைன்ல இருக்கீங்களா? ஆ, இருக்கேன். நாங்க கையல் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு வந்துடுறோம். அண்ணன் கிட்ட சொல்லிருங்க. மீனாட்சிமா, நீங்க எங்களுக்கு பத்திரிக்கை வைக்க வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அப்போ நீங்க நேர வீட்டுக்கு வர வேண்டாம். இப்ப ஆஸ்பத்திரிக்கு தான் வரணும். ஹாஸ்பிட்டலுக்கா? என்ன சொல்றீங்க? ஆமா, மொத்த குடும்பமுமே இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். அதான் கையலோட தம்பி பொண்டாட்டி ஷாலினி, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பழப்பாளா மாட்டாளான்னு மொத்த குடும்பமும் இப்ப நில குழஞ்சு போய் நிக்கிறோம். நீங்க உடனே இங்க வாங்க. இங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அத சொல்லதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். வச்சிரவா? ஹலோ. ஐயோ அட கடவுளே. என்னாச்சு மீனாட்சி? அந்த ஷாலினிக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க. என்னங்க நம்ம உடனே சரி, சரி, ஹாஸ்பிடலுக்கு போலாம், போயிடலாங்க. போலாம். தம்பி சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போப்பா. சம்பந்தியமா கொஞ்சம் பொறுமையா இருங்க. கோவத்துல ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. கோவத்துல பேசுறனா? கொலை வெறியில பேசிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு மட்டும் அவங்க கண்ணு முழிக்கல, உங்க யாரையும் உயிரோடவே விட மாட்டேன். உசுருக்கு உசுரா பாத்துக்கிட்ட என் பொண்ணு இப்ப உயிருக்கு போராட வச்சுட்டீங்கல்ல, இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. எங்க சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? ஷாலினி மேல எங்களுக்கு என்ன கோவம்? நாங்க அவளை கொல்ல நினைக்கணும்? வேற என்னடி, உன் புருஷனோட தங்கச்சிய நான் என் வீட்டுல வாழ விடல, அதனாலதான் என் பொண்ணை நீங்க வாழவே விடக்கூடாதுன்னு இப்படி ஒரு திட்டத்தை நடத்தி இருக்கீங்க. நல்லவளுங்க மாதிரி என் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்துட்டு இவளை வச்சு நல்லா பிளான் பண்ணிருக்கீங்க. எங்கடா எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா எங்களுக்கு சந்தேகம் வந்துருமோன்னு சொல்லி பிளான் பண்ணி பத்திரிக்கை வைக்கணும்னு நீங்களும் என் பொண்ணை இவ கூடவும் அனுப்பி வச்சிருக்கீங்க. நல்லவ மாதிரி நடிச்சு கோயிலுக்கு போலான்னு கூட்டிட்டு போயிட்டு அவளை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பாத்துட்டீங்க. ஏங்க உங்க கற்பனைக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையா? உங்க எண்ணம் எப்பவுமே தப்பாதான் யோசிக்குமா? எதிரி கற்பனை? நடந்த உண்மையை எல்லாரும் மூடி மறைச்சிட்டீங்கன்னா எங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? சம்பந்தியமா